வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மார்ச் 7 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. தலைப்புச் செய்திகள். தற்பொழுது உயரழுத்தம் காரணமாக இரவிலே குளிரும் மூடு பனிப்பொழிவும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில இந்த உயரழுத்தம் அப்படியே இருந்து கொண்டு பகலிலே அனல் வெப்பத்தையும் அனலையும் வெயிலையும் கொடுக்கும். வரப்போகிறது. இதனைத் தொடர்ந்து காற்று சுழற்சி உயரழுத்தத்தை விலக்கி தள்ளிவிட்டு ஆக்கிரமிக்க போகிறது. காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து நீராவி காற்று தமிழ்நாட்டில் குவிக்க கனமழை பொழிவை கொடுக்க போகிறது. வரக்கூடிய மார்ச் 10 இரவு முதல் 12 மதியம் வரை 11ஆம் தேதியை மையமாக வைத்து வரக்கூடிய 11ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு. டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு கனமழை வாய்ப்பு. ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு வாய்ப்பு. அறுவடை விவசாயிகளுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் எச்சரிக்கையும் விரிவாக பார்ப்போம். தற்பொழுது வங்கக்கடலில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்க இந்த உயரழுத்தம் குடைபோல் மேலடுக்கில் இருந்து கீழடுக்கு நோக்கி தரைப்பகுதி நோக்கி குளிர்காற்றை இறக்க கடலோரம் குளிர்காற்று உள் மாவட்டங்கள் நோக்கி நுழைய உள் மாவட்டங்களுக்கு போய் குளிர் அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு குறைத்து கொடுக்க கடலோர மாவட்டங்கள் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் இந்த அதிகாலை நேரத்தில் கடும் மூடுபனி பொழிவு கொடுக்க பொழுது விடியும் வரைக்கும் விடிந்தும் பனிமூட்டம் தொடர படிப்படியாக சூரியன் வெயில் அதாவது சூரியன் வெப்பம் கிடைக்க கிடைக்க பனிப்பொழிவு விலகி அந்த பனிப்பொழிவில் இருக்கக்கூடிய ஈரப்பதமிக்க காற்று வெப்பமடைந்து படிப்படியாக உள்ளே போகும் பொழுது காலை முதல் மாலை வரை மதியம் 2:30 மணி 3 மணிக்கு உச்சபட்ச வெப்பமான ஒரு அனல் காற்றை சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, மேலும் தர்மபுரி, அதேபோல வடவுள் மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி, ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு உச்சபட்ச வெப்பநிலை 100 டிகிரியை தாண்டி 100 டிகிரியையும் தாண்டி உயர்த்தி கொடுக்கும். இதில் 102 டிகிரி வரைக்கும் உயர்வதற்கு ஈரோட்டிற்கும் கரூருக்கும் சேலம், நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக 100 முதல் 102 டிகிரி வரை நேற்றைக்கு 6ஆம் தேதியே எட்டியிருக்கிற நிலையில் 7, 8 2 நாள் இன்றைக்கும் நாளைக்கும் 100, 101, 102 என்ற நிலையில் இந்த அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்து காணப்படும். இரவு நேரத்தில் 20 டிகிரி 19 டிகிரி என்று குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்து காணப்படும். ஆக குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் ஒரே ஊரில் இடைப்பட்ட வேறுபாடு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த நிலை 2 நாட்களுக்கு தொடர்கிற நிலையில் காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே சுமத்ரா தீவிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது 9ஆம் தேதி சற்று வெப்பத்தை குறைக்கும். அதாவது 102 என்பதை 198 என்ற அளவிற்கு குறைக்கும். அதாவது 39 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது உச்சபட்ச வெப்பநிலையாக மதியம் 2:30 3 மணிக்கு. இது வரக்கூடிய 9ஆம் தேதி 38ஆகவும் ஒரு சில இடங்களில் 37ஆகவும் குறையும். கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 34 35 டிகிரி தான் இருக்கிறது. 100 டிகிரி எட்டவில்லை. ஆனால் உணரும் வெப்பம் அதிகமாக தெரிகிறது. அதாவது பழகி போய்விட்டோம். இரவிலையும் அதிகாலையிலையும் குளிரை அனுபவித்து பொழுது விடிந்ததும் வெயில் காட்ட தொடங்கியதுமே அது மிக கோரமாக உணரப்படுகிறது. தவிர கடலோரம் அந்த அளவிற்கு வெப்பம் இல்லை. அதாவது குளிர்சாதன அறையிலிருந்து வெளியே வந்தால் எப்படி நாம் வெயிலை அனுபவிப்பதற்கு கஷ்டப்படுகிறோமோ, அதிக வெயில் என்று நாம் வாய் உரைக்குமோ, அதே போல்தான் கடலோர மாவட்டங்களில் வெப்பம் இதுவரைக்கும் 100ஐ தாண்டவில்லை. ஆனால் உள் மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி இருக்கிறது. அங்கேதான் உண்மையில் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஈரோடு, கரூர், பரமத்தி,
மற்றும் நாமக்கல்லோட பரமத்தி வேலூர் மற்றும் எடப்பாடி உள்ளிட்ட மேற்கு பகுதிகள், அதேபோல திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தின் பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 10ஆம் தேதி காற்று சுழற்சியானது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்ப நீராவியை ஏற்றி இலங்கைக்கு காலையிலிருந்தே, இலங்கைக்கு 10ஆம் தேதி காலையிலிருந்து மழை பொழிவை தொடக்கணும். டெல்டா மாவட்டங்களுக்கு கடலோர பகுதிகளில் 10ஆம் தேதி மாலையிலிருந்து மழை பொழிவை தொடக்கணும். கண்டிப்பாக 10ஆம் தேதி இரவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உறுதி உறுதி உறுதி. காரணம், நிலநடுக்கோட்டிலிருந்து காற்று தமிழ்நாட்டின் தரையேறப் போகிறது. நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று என்பது நீராவி காற்று. சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது நிலநடுக்கோட்டை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில, மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடைய போகிற நிலையில, நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று நீராவி காற்று, வெப்ப நீராவி காற்று. ஆகவே இந்த வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டில் தரையேறும் பொழுது கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவியும் ரெண்டும் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்ப நீராவி குளிர்ந்து மேகங்கள் உற்பத்தியாகி கனமழை பொழிவை வரக்கூடிய 11ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் முதலிலே கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும். பிறகு இந்த மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் 10ஆம் தேதி மாலை இரவிலே எடுத்து செல்லும். அதே போல வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் வரக்கூடிய 11ஆம் தேதி 10ஆம் தேதி இரவு அதிகாலை, 11ஆம் தேதி அதிகாலை, 11ஆம் தேதி மதியம் மாலை நேரங்களிலே, காலை மதிய மாலை நேரங்களிலே 11ஆம் தேதியை மையமாக வைத்து இந்த மழை பொழிவு வடகடலோரத்திற்கும் கிடைக்கும். வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் தூறல் சாரல் நனைக்கும் மழையாக இருக்கலாம். ஓரிடங்களில் மிதமான மழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு. வட உள் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் தூறல் சாரல் நனைக்கும் மழை பொழிவை கொடுத்தாலும், தெற்கே போக போக, தென்கிழக்கே போக போக, அதாவது பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவு உறுதி உறுதி. மிக கனமழை பொழிவும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் அமையலாம். தென் மாவட்டங்களுக்கும் ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவு அமையலாம். 11ஆம் தேதி காலை மதியம் மாலை நேரத்தில் தான் இந்த உச்சபட்ச மழை பொழிவு கிடைக்கும். ஆனால் வரக்கூடிய காற்று சுழற்சி 36 மணி நேரத்தில் 2 நாட்களுக்கு சற்று குறைவாக நேரத்தில் மிக வேகமாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி விலகி சென்றுவிடும். அதாவது அரபிக்கடலின் தெற்கு பகுதி, அதாவது மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி விலகி சென்றுவிடும். இதன் காரணமாக 2 நாள் மழை பொழிவை கொடுத்து விலகி மீண்டும் வெப்பத்தை உயரச் செய்யும். வரக்கூடிய 14, 15, 16, 17 தேதிகளில் மீண்டும் வெப்பம் உயர்ந்து 17ஆம் தேதி இரவிலிருந்து அடுத்த மழை பொழிவை கொடுக்கும் காற்று சுழற்சி வந்துவிடும். ஆக இந்த காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியை நோக்கி விலக அடுத்த காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்தடையும். இது மேற்கு நோக்கி நகர அது இலங்கை நோக்கி நகர்ந்து வந்து வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்குமே குழப்பமான வானிலையையும் மழை வானிலையையும் கொடுக்கும். கண்டிப்பாக 2-2-2 என்று முடியக்கூடிய எண் கொண்ட நாட்களிலே 2, 12, 22 என்று நினைவுபடுத்துவதற்காக அறிவித்ததை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். அந்த நாள் தான் வரக்கூடிய கடந்த 2ஆம் தேதி, 1ஆம் தேதி. அடுத்தது வரப்போகிறது 11, 12ஆம் தேதி. அடுத்தது வரப்போகிற மழை நாள் 18 இருந்தாலும் 21, 22 மற்றும் 23, 24 என்று மாத இறுதி வரைக்குமே குழப்ப வானிலையும் மழை வானிலையும் கொடுக்க இருக்கிறது. அது வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழையை, அதாவது குழப்பமான வானிலையே அந்த மாத இறுதி நாட்கள் வரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு சில நாட்கள் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு நல்ல ஒரு செட்டிங்கை காற்று சுழற்சி வந்து ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை. அந்த நாளை தெளிவாக அறிவிக்கிறேன். அது உறுதியாக 22, 23 தேதிகளில் அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதேபோல் மார்ச் இறுதி நாட்களிலும் நிகழ்வு இருக்கிறது. ஏப்ரல் 2ஆம் தேதி, ஏப்ரல் 12, ஏப்ரல் 22, மே 2, மே 12, மே 22 என்று இப்படி ஏப்ரல் மேயிலும் நிகழ்வுகள் காத்திருக்கிறது. நிகழ்வு நெருங்கி வந்திருக்கும் பொழுது வெப்பம் குறைதலும், நிகழ்வு ஏறி காற்றை குவிக்கும் பொழுது மழையும், விலகி செல்லும் பொழுது படிப்படியாக வெப்ப அதிகரிப்பும், தொலைவில் சென்ற பொழுது அடுத்த காற்று சுழற்சி தொலைவில் இருக்கும் பொழுது அனலையும் வெப்பத்தையும் கொடுக்கும், உயரழுத்தம் ஆக்கிரமிக்கும். இப்படியே போக போகிறது இந்த 2025 கோடை. 2025 கோடையில் அனலும் இருக்கும், வெப்பமும் இருக்கும், மழையும் இருக்கும், குறைந்த வெப்பமும் இருக்கும், எல்லாம் கலந்த வானிலை. காற்று சுழற்சி வரும் பொழுது
வெப்பம் குறையும். காற்று சுழற்சி நெருங்கி தொடும் பொழுது மழை பொழியும், விலகும் பொழுது வெப்பம் அதிகரிக்கும். இதுதான் இந்த 2025 கோடை வானிலை என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும், திட்டமிட்ட பணி செய்திடவும், லாபம் அடைந்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.